2026 பேரவைத் தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நம்புகிற தாவேகாவினுடைய 3ஆம் ஆண்டு விழா இன்னைக்கு அனுசரிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி நடந்துச்சு, அது நமக்கு சொல்ல வர்ற பாடம் என்ன, நாம் அவங்களுக்கு சொல்ல வர்ற பாடம் என்னங்கிறது தான் இன்னைக்கு ஆர்டிஎக்ஸ் ராப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அரசியல்வாதியாக 2 ஆண்டுகள் நிறைவு செய்து 3ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தாவேகாவின் 3 ஆண்டு துவக்க நிகழ்ச்சியில் வழக்கம் போல் திமுகவையும் அதன் தலைவர்களையும் சரமாரியாக தாக்கி பேசிய விஜய், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தான் முதலமைச்சராக உள்ளே செல்வேன் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தினார். திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தன்னை குறைத்து மதிப்பிடுவதாக வேதனையை வெளிப்படுத்திய விஜய், எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீர்கள் என்று தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பி கேளுங்கள், தூக்க கலக்கத்திலும் அவர்கள் விசில் சின்னத்தை தான் கூறுவார்கள் என அடேங்கப்பா டெஸ்ட் ஒன்றையும் தன் நிர்வாகிகளுக்கு சொல்லிக் கொடுத்து அரங்கையே கலகலக்கவும் வைத்தார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில்தான் போட்டி உள்ளதாக மீண்டும் தெரிவித்த விஜய், திமுகவை வீழ்த்தும் ஒரே சக்தியாக தாவேகா மட்டுமே இருக்கிறது, தாங்கள் தான் தூய சக்தி என்றும் அவர் கூறினார். தாவேகாவின் 3ஆம் ஆண்டு அக்கட்சிக்கு எவ்வாறு அமையும், சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா தாவேகா, விவாதிக்கிறது இந்த ஆர்டிஎக்ஸ். அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. பவள விழா பாப்பா. நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட மாட்டேங்கிறீங்களா? ஏய் விஜய், வீட்டு விட்டு வெளியே வா. ஏய் விஜய், வீட்டு விட்டு வெளியே வா. உங்க விஜய் உயிர் என்ன வரனா? அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான். விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓட பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க.